பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி பாயாசத்தை போட்டாங்க. கலையரசன் எலிமினேட்டட். பாயாசத்தை போட்டு அனுப்பிய விஜய் சேதுபதி அதில் ஒரு நக்கல் வேறு பண்ணிகிட்டு இருந்தான். சிரிச்சிட்டாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிக்காதீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க, என்ன சிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி முடித்து பாயாசத்தை போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. பார்வதிக்கு செம்ம ஓட்டு. அரோரா தூக்குறதுக்கு பதிலாக தூக்கிட்டாங்க கலையரசனை. அந்த அரோரா என்ன தான் பண்ணுறா? அந்த பலூனக்கா இந்த பலூனக்கா பார்த்த வேலையெல்லாம் இன்னமும் வச்சுருக்காங்க பாருங்க உள்ள. கேவலம். மக்கள் என்ன தான் போட்டு காலி பண்ணாலும் ஓட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேய் அரோராவோட இவன் கொடூரமானவன்ட்டு இவனை தூக்கிட்டாங்க. இவன் என்னடா பண்ணா, இன்னும் ஒரு வாரம் இருந்தானா ஏதாச்சும் பிளாஸ்ட் ஆகிருப்பான், மந்திரத்தையாச்சும் போட்டிருப்பான். அவனை அலேக்கா தூக்கிட்டீங்களடா. பரவாயில்ல, ஒரு 25-26 நாள் சம்பாரிச்சிட்டான். போடா தம்பி போய் பாரு. அந்த திரும்பி அந்த ஒரு கான்ட்ரவர்சி பண்ணிக்கிட்டு இருப்பில, அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்தியா ஒரு 2 வாரம் அடித்து விளையாட வேண்டாமா? வாட்டர்மெலன் சார்லாம் என்ன ஆட்டம் போடுறாரு, நீ எல்லாம் அட போடா தம்பி. ஒன்றெல்லாம் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். கதையெல்லாம் நல்லா தான் சொன்னேன். ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினேன், அந்த வாரமே என்னை தூக்கிட்டாங்க பத்தியா விஜய் டிவி. இவெல்லாம் நம்பி எதுக்கு வந்த? ஒன்றும் ஏதாச்சும் காட்டியிருக்கணும், திறமையை காட்டியிருக்கணும், இல்லை கான்ட்ரவர்சியாச்சும் கிரியேட் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இப்படி திருன்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சண்டை போடும்போதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு 2 இடத்துல ஏதாச்சும் வார்த்தையை போடுற. அதுக்கு மேலே என்ன பண்ணுற சொல்லு? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்வதிலாம் பாரு, பேசிக்கிட்டே இருக்கா. பேசியே எல்லா வாரமும் சேவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா பாரு. பேசியே கிராஃபை ஏற்றிட்டா. என்ன தான் சத்தம் போடுறேன்னு கத்தினாலுமே அவளுக்கு ஓட்ட பார்த்தியா, உனக்கு ஓட்ட பார்த்தியா? கமருதீனே சைலண்டாவது நடித்து ஓட்ட வாங்கிட்டான். என்ன வேணா நடக்கட்டுன்னா சந்தோஷமாக இருப்பேன்னா இருந்துட்டான். அவனையும் சேவ் பண்ணிட்டாங்களா? அரோரா பலூன் தான் வச்சுருக்கு, சேவ் பண்ணிட்டாங்க. உனக்கு முடிஞ்சா சேரை தட்டி விட்டால் மட்டும் பத்தாது, டேபிளை மட்டும் போட்டு உடைக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும். என்னத்தை சொல்கிறது? தூக்கிட்டாங்களா? சரி போ, வேறு வழி இல்லை, பண்ணு போ. இது திரும்பவும் ஒன்று என்ன ரிமைண்ட் பண்ண மாதிரி ஒரு ஷோ தானே. ஸோ அதனால் ஆட்டத்தை ஆரம்பி. கலை வாழ்த்துக்கள். வெளியில் போய் ஃபேமிலியோட ஹாப்பியாகிறா தம்பி. பாய். இல்லை, இந்த ஒயில் கார்டை விடுறாங்களா இல்லையாங்க? ஒயில் கார்டை விட்டு தொலைங்கண்ணா முதல்ல. பார்வதியும் திவாரியும் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுங்கடான்னா என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. முடிஞ்சு கலையரசனுக்கு. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.